ஹே காய்ஸ், வெல்கம் டு கிரேட் குக்கிங். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் பிரட்டல். லெட்ஸ் டூ இட். ஒரு கடாய் எடுத்துட்டு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கடுகு நல்லா பொரியணும். இப்போது இந்த கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம், அது ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை கண்ணாடி பதம் வர அளவுக்கு நீங்கள் இதை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் வெண்டைக்காய் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு அதை நல்லா காய வச்சுட்டு தண்ணி இல்லாமல் இதில் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. ஏன்னா வெண்டைக்காயில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அது போகிற அளவுக்கு நீங்கள் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ மூடி எடுத்து கிண்டி விட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போயிடுச்சு. அந்த நேரத்தில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா எல்லாத்தையும் கோட் பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், நான் அதை சேர்க்க மறந்துட்டேன். ஸோ திருப்பி அதை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரொம்பலாம் வதக்க வேணாம். இதை திருப்பி நீங்கள் ஒரு மீடியம் ஃப்ளேமில், ஆல்ரெடி இது நல்லா குக் ஆகிடுச்சு, ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் விட்டு வதக்கி எடுத்திங்கன்னா சுவையான, ரொம்ப டேஸ்டியான, ஹெல்தியான வெண்டைக்காய் பிரட்டல் ரெடி. இது பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.